ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கிச்சனை வந்து எப்படி ஆர்கனைஸாக வச்சுக்கலான்றதை நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி நாங்கள் வீடு சேஞ்ச் பண்ணி ஒரு 1 வீக் ஆச்சு. அதனால் எல்லாமே கொஞ்சம் அப்படியே மெஸ்ஸியாகவே இருக்குது. இப்போ வந்து நான் பூஜை ஸ்டாண்ட் தனியாக வாங்கினால பூஜை சாமானெல்லாம் தனியாக வச்சுருக்கேன். ஃபோட்டோஸ் இதெல்லாம் அதுதான் இந்த செல்ஃபில் வச்சுருந்தேன். அதனால் இப்போ அது எல்லாமே ஷிஃப்ட் பண்ணனால இப்போ எப்படி நீட்டாக மறுபடியும் நம்ம நீட்டாக அரேஞ்ச் பண்ணுறோன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இப்படி இருக்குங்களா, கொஞ்சம் ரொம்ப கசகசன்னு இருக்குது. அதை நீட்டாக எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணலான்றதை வாங்க பார்க்கலாம். நான் இந்த மாதிரி கார்ட்போர்டு எடுத்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி போடும்போது சின்ன சின்னதாக ஏதாவது பொருள் விழுந்தால் கூட நமக்கு அங்கங்கே சிதறாமல் அப்படியே நீட்டாக நம்ம க்ளீன் பண்ணிக்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால வேஸ்ட் கார்ட்போர்டை கட் பண்ணி அந்த அளவுக்கு போட்டு வச்சுருக்கேன். கீழெல்லாம் வந்து பேப்பர்ஸ் போட்டிருக்கேன், நியூஸ் பேப்பரோ இது மாதிரி. இப்போ பாருங்கள், நான் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டேன். இங்கே மிக்ஸி இருக்குது, பிளேட் ஸ்டாண்டு, ஆனியன் பூண்டு கூடை, நெக்ஸ்ட்டு தேவையான சின்ன சின்ன ஜாமானம், டிஃபன் பாக்ஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸு, அப்புறம் இது மளிகை ஜாமானெல்லாம் பாக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு மேலே வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது இட்லி அரிசி, பச்சரிசி, கோதுமை மாவு பாக்ஸு, பெரிய பெரிய பாக்ஸ் எல்லாம் மேலே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கீழே வந்து இந்த ஸ்டாண்டு மாட்டலாம், பட் நான் மாட்டாமல் அப்படியே வச்சுருக்கேன். அதில் வந்து கவரு, ஸ்பாஞ்சு, எக்ஸ்ட்ரா கருத்துணி அதெல்லாம் அங்கே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் கீழே இருக்க செல்ஃபில் வந்து பெரிய ஜாமான், புழங்குற பெரிய ஜாமான் எல்லாமே இந்த இடத்துல நான் வச்சுருக்கேன். அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி ட்ரம்மும் டப்பு வச்சுருக்கேன். மாவுக்கு செய்கிறதுக்கும் கீரைலாம் க்ளீன் பண்ணேன். அப்புறம் ஆஸ் யூஷுவல் எண்ணெய் ட்ரே, உப்பு, நைஃப் ஸ்டாண்டு, அப்புறம் அடுப்பு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 2 காலி சிலிண்டரு, அதில் வந்து ஆனியன் போட்டு வச்சுருக்கேன் ஒரு கூடையில். நல்லா இப்படி காத்தார இருந்தால் அழுகாது, அதனால் இப்படி போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு தண்ணி கேன் எக்ஸ்ட்ரா இருந்தது, அதை நான் மேலே வச்சுருக்கேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கிச்சன். இப்போ பாருங்கள், நீட்டாக இருக்குது. எல்லாமே அரேஞ்ச் பண்ணோன்னே எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.